அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது, என்னென்ன நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது, அதே சமயம் எங்கெல்லாம் நம்ம கவனமாக இருந்துக்கணும், என்ன பரிகாரம் எல்லாம் நம்ம செய்யணும், இது எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி குரு பகவான் இப்போ 8ஆம் பாவகத்துல இருந்தாலும் உச்சமாக இருக்கிறாரு. குரு உச்சத்துல இருக்கிறாருன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, தன்னம்பிக்கை, தைரியம், முயற்சி, தெய்வ அருள் இதெல்லாமே இப்போ உங்களோட பக்கம் நிற்கும். சில நேரங்கள்ல சிரமங்கள் அதிகம் வந்தாலும் நான் சாதிப்பேன் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். அதே நம்பிக்கையே உங்களை பெரிய வெற்றிக்கு கூட்டி கொண்டு போகும். இதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேணாங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார் என்பதனால திடீர் வருமானங்கள் உங்களை தேடி வரும். கடினமா நினைச்ச விஷயங்கள் கூட திடீர்னு கைக்கு வரும். பண வரவுகள் இப்போ நன்றாகவே இருக்கும். வீடு, வாகனம், சொத்து இந்த மாதத்துல நிறைய பேருக்கு வந்து சேரும். தாய் வழி உறவுகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ நீங்கும். வீட்டுல அமைதி மீண்டும் திரும்பும். தாயாருக்கு உடல் பாதிப்புகள் இருந்தால் அது கூட இப்போ மேம்படும். வேலை பார்க்குறவர்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் முடிவு எப்போதுமே ஒரு நல்ல விஷயமாக தாங்க இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். பழைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு அது ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கூட ஏற்படும். ஆனால் அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தாங்க. வெளி வட்டாரத்தில் இழந்தவங்களோட மதிப்பும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பண வரவுகள் கணிசமாக இப்போ உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் என்பது அதிகரிக்குங்க. உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இப்போ அனுகூலமாகும். சிலருக்கு வீடு மற்றும் மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியும். எதிரிகளின் தொல்லை என்பது இனிமேல் உங்களுக்கு இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கூட இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகை அதனால் மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு என்பது இப்போ காணப்படும். கடன் தொல்லைகள் நீங்கும். சகோதரர்கள் மூலம் பண வரவுகளும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இரவு நேரத்தில் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதை தயவு செய்து தவிர்க்கவும். சனி 4ஆம் பாவகத்தில் வக்கரமாக இருக்கிறாருங்க. அதனால கடந்த மாதங்கள்ல ஒரு மன அழுத்தம், ஓய்வில்லாத வாழ்க்கை, பயணம், ஒரு நாள் கூட நிம்மதி அப்படிங்கிறது இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதம் அது எல்லாத்துலேயுமே இருந்து மெதுவாக வெளிவருவீங்க. வீட்டுக்காரருடனான உறவு என்பது மேம்படும். கணவன் மற்றும் மனைவி பிரிந்திருந்தால் மீண்டும் அவங்க ஒன்றாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பிறக்குங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும். ஆனால் உடனே அது நல்லபடியாக சரியாயிடும். குடும்பம் பிரியக்கூடாது, கண்டிப்பாக பிரியாதும் கூட, எல்லாமே சரியாயிடுங்க. செவ்வாய் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகம். அதே சமயம் பயனுள்ள செலவுகளாக தான் அது இருக்கும். சுப விரயம், அதாவது வீடு, வாகனம், குழந்தைகள், இன்வெஸ்ட்மெண்ட் இவை எல்லாமே நல்லதுக்காக தான். ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதற்காக பயந்துட வேண்டாம். அது உங்களை உயர்த்த பயன்படுத்தப்படும். சுக்கிரன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு என்பதனால எதிர்பாலினர் உதவி என்பது இப்போ உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வர வாய்ப்புகள் அதிகம். காதலில் இருந்தவர்கள் எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை இப்போ நீங்க கடந்து செல்வீங்க. லவ் ப்ரப்போசல் பண்ண நினைக்கிறீங்களா? இந்த மாதம் அதற்கான பாக்கியம் என்பது அதிகமாக காணப்படுது. வாழ்க்கை துணையை இழந்தவர்களோ பிரிந்து தனியாக இருக்கும் மக்களோ மனசுல பாதிப்பு என்பது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் புதிய உறவின் வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கும். மீண்டும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் என்பது வருங்க. குழந்தைகளை பற்றி கவலைப்படுகிறவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல ஒரு மாதங்க. நீண்ட நாள் காத்திருந்த குழந்தை பேரு இந்த மாதம் உங்களுக்கு பல பேருக்கு கிடைக்க போகுது. மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ரொம்ப நாள் கல்யாணம் ஆயிருந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறவளுக்கும் சரி, இந்த மாதம் ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். சூரியன் 9வது அதிபதியாக 11வது பாவகத்தில் இருக்கிறாரு. அதனால தந்தை வழி நலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து எல்லாமே கைக்கு வரும்.
அரசு பணி நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான ஒரு ரிசல்ட் என்பது வரும். ஒரு அதிகாரம், ஒரு மரியாதை, ஒரு அத்தாரிட்டி கூட வந்து சேருங்க. நவம்பர் 17க்கு அப்புறம் சூரியன் 12ஆம் பாவகத்துக்கு போறப்போ சின்ன சின்ன மன அழுத்தம், தூக்கமின்மை ஏற்படலாம். உங்க வேலையில அதிக காம்படிஷன்ஸ் என்பது இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு குடும்பம் பக்கத்துல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. ராகு 3வது பாவகத்துல திடீர் வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாரு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை உயர்த்தக்கூடிய மாற்றம் என்பது இந்த காலம். சபார்டினேட்ஸ் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. எதிரிகள் இருந்தா கூட அவர்களை பின்வாங்கும் நேரம் இது. கேது 9வது பாவகத்துல இருக்கிறதுனால தந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொத்து வாக்குவாதத்துல இருந்திருந்தா கூட இப்போதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்துக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ தெரியுதுங்க. கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே இப்போ நீங்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பெரிய மனிதர்களோட ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றும் நேரம் கூட வரும். யோக போக காரகன் ராகு 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் விலகும். அத்தியாவசிய தேவை நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு என்பது உயரும். தொழில் அபிவிருத்தியாகும். வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இப்போ கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கும் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் அனுமதிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகளும் கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். விவசாயம் இப்போ நல்ல ஒரு லாபத்தை தரும். மருத்துவம், காவல்துறையினருக்கு நெருக்கடிகள் எல்லாமே விலகும். அக்டோபர் 27 முதல் விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால கையிருப்பு பணம் கரையும். செலவுகள் அவசியமானதாக தாங்க இருக்கும். உடல் நலனில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பொறுமை என்பது தேவை. பிற்பகுதியில் பெரிய நிம்மதி உங்களுக்கு வரும். சில பேருக்கு கடன் அழுத்தம் கூடும், ஆனால் இறுதியில் கையாள முடியும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனால மாதத்தின் தொடக்கத்துல செலவுகள் அதிகரித்தாலும் நவம்பர் 3 முதல் நிம்மதி என்பது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே மறையும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவரது பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். பணப்புழக்கம் கூடும். கொடுத்த வாக்கை இப்பொழுது காப்பாற்றுவீர்கள். விரைய செலவுகள் எல்லாமே கட்டுப்படுங்க. தாய் வழி உறவுகளின் ஆதரவு என்பது கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் என்பது வாங்குவீங்க. புதிய வீட்டில் குடியேறும் பாக்கியமும் சிலருக்கு கிடைக்குங்க. உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் வேலை மேம்பாடு என்பது உறுதிங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வர வாய்ப்புகள் அதிகம். புதிய காதல் வர வாய்ப்பும் ரொம்ப அதிகம் இருக்கிறது. உடல் நலம் மேம்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் பணவரவுகளும் அதிகரிக்கும். இதுவரை தடைப்பட்ட வேலைகள் ஒரு முடிவிற்கு வரும். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க. சுய நிறுவனங்கள் நடத்தி வருவோருக்கு பணியாளர்களின் ஆதரவு உண்டாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்குங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு உங்களோட பணி நிரந்தரமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். செவ்வாய் மற்றும் புதன் சாதகமாக இருப்பதால் பூமி மற்றும் வாகனம் வாங்கும் கனவுகள் இப்போ நனவாகும். இழுபறியாக இருந்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவார். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை தள்ளிப்போன வேலைகள் எல்லாமே இப்போ நடந்தேறும். பணவரவுகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். உங்களின் வளர்ச்சிக்கு பெரிய மனிதர்களோட ஒத்துழைப்பு இப்போ கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் வரும். நியூ கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பான்ஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான ஒரு சிறந்த மாதம் தான். நீர் சார்ந்த தொழில், உணவு தொழில், அரசு தொடர்பான துறை, மல்டிமீடியா, அக்கௌண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த துறைகளில் இருப்பவர்கள் அதிக லாபம் அடைவீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை. அதுதான் இப்போது ரொம்ப முக்கியங்க. இந்த மாதத்தில் பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா திருச்செந்தூர் முருகன் அவரை நினச்சி ஒரு ஆறுமுகம் ஓம் சரவண பவக இந்த மந்திரத்தை தினமும் 108 தடவை ஜபம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது குறைந்தது ஒரு முருகன் ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வினைகள் எல்லாமே கரையும்.
உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையும். எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் நவம்பர் மாதம் வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் வரும் மாதம் இது. கடந்த காலத்துல இருந்த துன்பங்கள், தடைகள் இது இப்ப எல்லாமே ஒவ்வொன்றா சரியாகும். இருட்டு இருந்தால் எப்பொழுது ஒளி வரும் அல்லையா? இந்த ஒளி இப்போ உங்களோட கதவை தட்டுதுங்க. தைரியமா அந்த கதவை திறங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ராசியை கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே நிலைத்திருக்கட்டும். இனிய நாள், இனிய வாழ்வு. நன்றி, வணக்கங்கள்.